அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். இதோ தன்னடக்கத்தின் காணிக்கையையும் கற்பின் பலியுமான வீர கண்ணி நமக்காக சிலுவையில் அறையப்பட்ட செம்மறியை ஏற்கனவே பின் செல்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு தம் சீடர் 12 வரையும் தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இது நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் சீடர்களை அழைத்து அதிகாரம் கொடுப்பதையும் அவர்கள் 12 வரையும் தேர்ந்தெடுக்கின்ற நிகழ்வுகளை பற்றி நமக்கு வெளிப்படுத்துகின்றது. தான் யாரை தேர்ந்தெடுத்தாரோ இரவு முழுதும் ஜெபித்த பிறகு தேர்ந்தெடுத்தவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து இந்த மண்ணுலகில் இறையாட்சி பணி செய்ய அவர்களை வழி அனுப்புகிறார். தாயின் கருவறையில் இறை சாயலாக படைக்கப்பட்ட நாம் அனைவருமே இயேசு சீடர்களுக்கு கொடுத்த அழைப்பு நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அழைப்பினை எவன் ஒருவன் உணர்ந்து கொள்கிறானோ அதை தன் வாழ்வாக மாற்றிக்கொள்ளுவான். அந்த வரிசையில் இன்று அன்னையாம் திருச்சபை மறைசாட்சியான புனித மரிய குரட்டியுடைய நினைவை கொண்டாடி மகிழ நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. தன் உடலும் உள்ளமும் இறைவன் ஒருவருக்கே என்று தன் இன்னுயிரை துறந்தவர் இந்த பெண்மணி. இறைவன் என்னை அழைத்தது அவருடைய நோக்கத்திற்காக நான் வாழ வேண்டும் என்று தன்னை தாரை வார்த்தி கொடுத்திருக்கிறார். இந்த மாபெரும் புனிதையுடைய பாத சுவடுகளை பின்பற்றி வாழவும் இயேசுவினுடைய அன்பின் அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்களாகவும் திருப்பலியில் நாம் அனைவரும் பக்தியோடு பங்கெடுப்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூத புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இல்லாமல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, மாசின்மையின் காரணரும் கற்பை விளைவிக்கரும் என்றுமானவரே, உமடியார் புனித மரிய கொரற்றிலம் எதிரே மறைசாட்சி முடிபிறல் புரிந்தீரே. தமது கற்பை காக்க போராடிய புனிதருக்கு நீர் வெற்றி வாகி சூடியது போல உம் கட்டளைகளை கடைபிடிப்பதில் நாங்கள் நிலைத்து நிற்க அவரது பரிந்துரையால் எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரை தேடும் காலம் நெருங்கி வந்துவிட்டது. இறைவாக்கினர் ஓசேயா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 10 இறை திருவாக்குகள் 1 முதல் 3 மேலும் 7, 8 மற்றும் 12. இஸ்ரேலில் தழைத்து வளர்ந்த திராட்சை கொடி அது மிகுதியான கனிகளை தனக்கே தாங்கி நிற்கின்றது.
எவ்வளவு மிகுதியாய் கனிகளை கொடுத்ததோ அவ்வளவு மிகுதியாய் பலிப்பீடங்களை அமைத்தது. எத்தகைய சிறப்புடன் நாடு செழிப்புற்றதோ அதற்கு இணையாய் சிலை தூண்கள் சிறப்பு பெற்றன. இரு மனம் கொண்ட மக்களாகிய அவர்கள் தங்கள் குற்றத்திற்காக தண்டனை பெறுவார்கள். ஆண்டவர் அவர்களுடைய பலிப்பீடங்களை தகர்த்திடுவார், அவர்களுடைய சிலை தூண்களை நொறுக்கி விடுவார். அப்போது அவர்கள், நமக்கு அரசன் இல்லை, ஆண்டவருக்கு நாம் அஞ்சி நடக்கவில்லை, அரசன் இருந்தாலும் நமக்கு என்ன செய்வான் என்பார்கள். சமாரியாவின் அரசன் நீர்மேல் குமிழி போல் அழிந்து போவான். இஸ்ரேலின் பாவமாகிய சிலை வழிபாட்டின் உயர்ந்த இடமெல்லாம் அழிக்கப்படும். முள்களும் முட்புதர்களும் அவற்றின் பலிப்பீடங்கள் மேல் வளரும். அப்போது அவர்கள் மலைகளை பார்த்து, எங்களை மூடிக்கொள்ளுங்கள், குன்றுகளை பார்த்து எங்கள் மேல் விழுங்கள் என்று சொல்வார்கள். நீதியை நீங்கள் விதைத்துக் கொள்ளுங்கள், அதன் பின் அன்பின் கனியை அறுவடை செய்யுங்கள். உங்கள் தரிசு நிலத்தை உழுது பண்படுத்துங்கள், ஏனெனில் ஆண்டவர் வந்து உங்கள் மேல் நேர்மையை பொழியுமாறு நீங்கள் அவரை தேடும் காலம் நெருங்கி வந்துவிட்டது. இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 105 பல்லவி. ஆண்டவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள், ஆண்டவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். அவருக்கு பாடல் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள், அவர்தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள், அவர்தம் திருப்பெயரை மாட்சிப்படுத்துங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. பல்லவி. ஆண்டவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள், ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள், அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். அவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள், அவர்தம் அரும் செயல்களையும் அவரது வாய் மொழிந்த நீதி தீர்ப்புகளையும் நினைவில் கொள்ளுங்கள். பல்லவி. அவர் ஆண்டவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். அவரின் ஊழியராம் ஆபிரகாமின் வழிமரபே, அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோபின் பிள்ளைகளே, அவரே நம் கடவுளாகிய ஆண்டவர். அவரின் நீதி தீர்ப்புகள் உலகம் அனைத்திற்கும் உரியன. பல்லவி. ஆண்டவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். வாழ்த்தொலி. அல்லேலூயா, அல்லேலூயா. இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது. மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. துயமத்தெழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு தம் சீடர் 12 தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். அத்திருத்தூதர் 12 பெயர்கள் பின்வருமாறு: முதலாவது பேதுரு என்னும் சீமோன், அடுத்து அவருடைய சகோதரர் அந்திரேயா, செபெதேயின் மகன் யாக்கோபு, அவருடைய சகோதரர் யோவான், பிலிப்பு, பர்த்தலேமேயு, தோமா, வரி தண்டினரவாகிய மத்தேயு, அல்பேயுவின் மகன் யாக்கோபு, ததேயு, தீவிரவாதியாயிருந்த சீமோன், இயேசுவை காட்டி கொடுத்த யூதாஸ் இஸ்காரியோத்து. இயேசு இந்த 12 அனுப்பிய பொழுது அவர்களுக்கு அறிவுரையாக கூறியது: பிற இனத்தாரின் இப்பகுதிக்கும் செல்ல வேண்டாம், சமாரியாவின் நகர் எதிலும் நுழைய வேண்டாம், மாறாக வழி தவறி போன ஆடுகளான இஸ்ரேல் மக்களிடம் செல்லுங்கள். அப்படி செல்லும் பொழுது விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என பறைசாற்றுங்கள்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு தம் சீடர் 12 தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தன் தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக மனிதனாக இந்த மண்ணுலகில் பிறந்து மாட்டுத் தொழுவத்தில் தன் பிறப்பின் அடையாளத்தை வெளிப்படுத்தி ஓநாய்களுக்கு பதுங்கு குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மானிட மகனுக்கு தலை சாய்க்க கூட இடமில்லை என்று தன் பணி வாழ்வை வெளிப்படுத்திய இயேசு இது நற்செய்தி வாசகத்தின் வழியாக 12 சீடர்களை அழைக்கிறார். அவர்களை அழைத்து அவர்களுக்கு அதிகாரத்தையும் கொடுக்கிறார். அதிகாரம் என்று நம்முடைய செவி மடல்களில் வந்து விழுகின்ற பொழுது அந்த எண்ணங்கள் வேறு விதமாகத்தான் காணப்படும். எதிர்மறையான கருத்துக்கள். அதிகாரம் என்றாலே ஆதியிலிருந்து இன்று வரை அடுத்தவர்களை அடக்கி ஆள வேண்டும் என்பதுதான். நான், எனது, என்னுடையது என்ற சிந்தனைகளோடு தன்னிடம் இருப்பவர்கள் அனைவரையும் தன் அதிகாரத்துக்கு கீழ் எடுத்து வர வேண்டும் என்ற எண்ணங்கள் அன்று முதல் இன்று வரை இனியும் இந்த மண்ணுலகம் அழிகின்ற வரையிலும் இருந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் இயேசு இப்படிப்பட்ட அதிகாரத்தை தன் சீடர்களுக்கு கொடுக்கவில்லை. அவர் கொடுத்திருக்கின்ற அதிகாரத்தை பாருங்கள். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இந்த அதிகாரம் மிகவும் வலிமையானது. இந்த அதிகாரம் மனித நேயத்தை வளர்க்கக்கூடியது. இந்த அதிகாரம் இருளை அகற்றக்கூடியது. இந்த அதிகாரம் அன்பு உறவுகளை உருவாக்கக்கூடியது. இந்த அதிகாரம் உண்மையை வெளிப்படுத்தக்கூடியது. இப்படிப்பட்ட அதிகாரத்தை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் சீடர்களுக்கு கொடுக்கின்றார். கொடுத்து அவர்களை வழி அனுப்புகின்றார். தவறிப்போன ஆடுகளை தேடி கண்டுபிடியுங்கள் என்று. இறைவனுடைய திட்டத்திலிருந்து யாரெல்லாம் விலகிச் செல்கிறார்களோ அவர்கள் அனைவருமே தவறி போன பிள்ளைகள் தான். தேடிச் செல்லுங்கள் என்று சொல்லுகிறாரே, அது எப்படி என்றால், தந்தை கடவுள் இன்பவனத்தில் ஆதாமை தேடி வந்தது போல. ஆதாம் குற்றம் செய்கின்ற வரையில் இறைவன் அவரை தேடவில்லை. மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருந்தான். எப்பொழுது அவன் பாவ சேற்றில் விழுந்தானோ அப்பொழுது இறைவன் அவனை தேடி வந்தான். அதுபோல இந்த மண்ணுலகில் யாரெல்லாம் இறைவனை விட்டு விலகி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவருமே, அவர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது நாம் அனைவருமே தவறிய ஆடுகள் தான். எனவே இந்த தவறிய ஆடுகளை ஒன்று சேர்க்க வேண்டும். அப்படி அவர்கள் தவறியவர்களை ஒன்று சேர்க்கக்கூடியது எப்படிப்பட்டது? அதைத்தான் இந்த நற்செய்தி வாசகத்தினுடைய முதல் அத்தியாயத்தில் சொல்லுகிறான். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும். இந்த 2 பிடிகளுக்குள் இருக்கின்ற இந்த ஒவ்வொருவரையும் அதிலிருந்து நாம் விடுதலை கொடுக்கின்ற பொழுது அவர்கள் இறைவனோடு இணைந்து கொள்ளுவார்கள். இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது என்று இயேசு தன் சீடர்களுக்கு அழகாக சொல்லி அனுப்பி வைக்கிறார். பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, அன்று இயேசு பெயர் சொல்லி அழைத்து சீடர்களுக்கு மட்டும் இந்த அதிகாரமா, அல்லது துறவு வாழ்க்கை மேற்கொண்டிருக்கின்ற குருக்கள் கண்ணீர்களுக்கு மட்டுமா, அல்லது இப்பொழுது மறை மாவட்டங்களில் பொது நிலையினராக பணியாற்றி கொண்டிருக்கிறார்களே
அவர்களுக்கு மட்டுமா இந்த அழைப்பு? நிச்சயமாக இல்லை. நம் ஒவ்வொருவருக்கும் இந்த அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. முதலில் அழைக்கப்பட்ட நாம் இறைவனுடைய வார்த்தைகளை வாழ்வாக்க வேண்டும். அதற்கு ஏற்ற அடித்தளம் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும். ஒருவேளை அப்படி இல்லை என்றால் நாம் இந்த அதிகாரங்களை பெறுவது மிகவும் கடினமாக இருக்கும். இந்த அதிகாரங்களை வைத்து கூட நாம் பேய்களையும் அசுத்தாவிகளையும் ஓட்ட முடியாது, நோய் நொடிகளையும் நம்மால் குணப்படுத்த முடியாது. எனவே இயேசு அழைப்பு கொடுத்திருக்கிற அனைவரும் அந்த அழைப்பின் மகத்துவத்தை உணர்ந்து அதன்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் கடைபிடிக்கின்ற பொழுதுதான் அந்த அதிகாரத்தை நம்மால் பயன்படுத்த முடியும். அந்த வரிசையில் பார்க்கின்ற பொழுது இன்று அன்னையாம் திருச்சபை மறைசாட்சியான புனித மரிய குரட்டியுடைய விழாவை கொண்டாடி மகிழ நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. இத்தாலியில் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த குழந்தை இவர். 1890 ஆண்டு இவர் பிறந்தார். குடும்பத்தில் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருந்தவர் இவர். மொத்தம் 5 நபர்கள் இந்த குடும்பத்தில். படிக்க அனுப்ப முடியாத காரணத்தினால், செலவினங்கள் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த மரிய குரட்டியை வீட்டிலேயே நிறுத்திவிட்டார் தந்தை. மற்றவர்கள் வேலைக்கு செல்வார்கள், இவர் வீட்டில் இருப்பார். ஒரு முறை இவர் தன்னுடைய அடுத்த குழந்தை, அதாவது இவருடைய பெற்றோர்களுக்கு மரிய குரட்டிக்கு பிறந்த அடுத்த குழந்தையை பாதுகாத்துக் கொள்வதற்காக, உடன் இருப்பதற்காக இந்த மரிய குரட்டியை வீட்டிலே விட்டு சென்றார்கள். அப்பொழுது அந்த மரிய குரட்டியினுடைய அருகாமையில் இருக்கின்ற வீட்டில் இருக்கின்ற அலெக்சாண்டர் என்கின்ற 19 வயது தக்க ஒரு வாலிபன், சகோதர உறவாக இருக்க வேண்டும் அவனுக்கு. மரிய குரட்டியினுடைய அழகில் தான் அனுபவிக்க வேண்டும் என்று அவளை வந்து பலாத்காரம் செய்ய விரும்பினான். முயற்சி எடுக்கிறான். மரிய குரட்டி தெளிவாக சொல்லிவிட்டான், என் உடலும் உள்ளமும் இயேசுவுக்கு நான் அர்ப்பணித்திருக்கிறேன், தயவு செய்து என்னை தொந்தரவு செய்யாதே. கழுத்தை நெரிக்கின்றான். மரிய குரட்டி ஒன்றும் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. தன் கோபம் தலைக்கு ஏற தன்னிடமிருந்த கத்தியால் மரிய குரட்டியை குத்தி குற்றுயிரும் கொலை உயிருமாக இல்லத்தில் விட்டுவிட்டு ஓடிவிட்டான். மரிய குரட்டி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு, மருத்துவமனையில் இருக்கிற பொழுது இந்த மாபெரும் புனித அழகாக சொல்லுகிறார், என்னை பலாத்காரம் செய்ய வந்த அலெக்சாண்டர் சகோதரனை நான் மன்னித்து விட்டேன் என்று தன் இன்னுயிர் பிரிகின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உடலை உட்கொண்டுதான் தன் ஆவியை ஆண்டவர் கரத்தில் அர்ப்பணித்தார். இப்படி இருக்கின்ற பொழுது இந்த அலெக்சாண்டர் அவனை சிறையில் அடைத்தார்கள். அடைத்து தன்னுடைய பாவத்திற்காக, குற்றத்திற்காக மனம் மாற அவனுக்கு வாய்ப்பு கொடுத்தார்கள். ஆனால் அவன் மனம் மாற மறுத்து விட்டான். ஒரு நாள் கனவில் தூய மரிய குரட்டி அவனை சந்தித்து அவனுக்கு லீலி மலர்களை கொடுத்து மன்னிப்பின் மகத்துவத்தை அவனுக்கு வெளிப்படுத்தினாள். அப்பொழுதுதான் உணர்ந்து கொண்டான். 30 ஆண்டுகள் அவனுக்கு சிறை காலம் விதித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது மரிய குரட்டின் சந்திப்பினாலும் மன்னிப்பின் மகத்துவத்தை உணர்ந்ததினாலும் இந்த மன்னிப்பை ஏற்றுக்கொண்டதினாலும் அவனுக்கு 27 ஆண்டுகள் மட்டும்தான் சிறை மாசம் கொடுக்கப்பட்டது. அதன் பிறகு அவன் விடுதலையானான். தாயாரும் மரிய குரட்டினுடைய தாயிடம் வந்து மன்னிப்பையும் கோரினான். 1950 ஆண்டு திருத்தந்தை 12ஆம் பயஸ் இந்த மரிய குரட்டியை புனிதராக திருநிலைப்படுத்தி உயர்த்தி வைத்த அழகு பார்த்தான். அந்த திரு நிகழ்வில் இந்த அலெக்சாண்டரும் ஒருவனாக இருந்தான் என்பது இந்த புனிதையுடைய வரலாற்று செய்தி. பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு தன் சீடர்களுக்கு கொடுத்த அதே அதிகாரத்தை தனக்கு கொடுத்ததாக தூய மரிய குரட்டி உணர்ந்து கொண்டார்.
இதோ இறைவன் எனக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறான், என் வார்த்தையாலும் வாழ்வாலும் இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை நான் பயன்படுத்த வேண்டும் என்று இந்த ஆணவம் உள்ள இச்சைக்கு முழுவதுமாக ஈடுபட்டு கொண்டிருந்த, காம உணர்வுகளை கொண்டிருந்த அசுத்த ஆவியை தன் வாழ்வினால், தன் மரணத்தினால் இந்த மரியை கொரட்டி அவனை மனமாற்றி இருக்கிறாள். இயேசு கொடுத்த அதிகாரம் இந்த பெண்ணுக்கு. நமக்கும் இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்று சிந்தித்து இந்த திருப்பலியிலே நாம் தொடர்ந்து வென்றாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவானீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையில் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு பகிர்ந்தெடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவானீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு பகிர்ந்தெடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி இல்லாமல் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக்கும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மரியை கொரட்டி என்னும் புனிதையை கொண்டாடும் நாங்கள் உமக்கு கையளிக்கும் காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அவருடைய துன்ப போராட்டங்கள் உமக்கு ஒப்பளித்தது போல இக்காணிக்கைகள் உமக்கு ஏற்ற வகையாகி அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையை என்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறைசாட்சியான புனித மரியை கொரட்டி உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்க அரும்பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்க செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழ செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சிமை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் முற்றாகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவன் நம்மை இரவிருந்து இறந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்த அவர்க்குரியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையின் ஆகியோருடன் திரு அவை அன்பில் நிறைவேற செய்திருளும். மேலும் உயிர்த்தொழிலும் எதிர்நோக்குடன் துயிர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இருந்தோர் அனைவரையும் இரக்கத்துடனே உகந்த திருமகளில் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவேரியார், புனித கஸ்பார், இன்று நாங்கள் விழா கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிற புனித மரிய கொரற்றி மற்றும் இவ்வுலகிலும் புகதவராய் இருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமுருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவை வென்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிதீர எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை முற்றுமையும் அளித்தருள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம் அனைவரின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பெற பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும்.
கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தம் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உன் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகையிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். அரியணை நடுவில் இருக்கும் ஆட்டுக்குட்டி வாழ்வளிக்கும் நீரூற்றுகளுக்கு அவர்களை நடத்தி சொல்லும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, மரிய குருட்டி என்னும் புனிதை கண்ணிமை மறைசாட்சியம் ஆகியவற்றின் இரட்டிப்பு வெற்றியா புனிதர்கள் மத்தியில் முடிசூட்டி நீரே. இவர்களுடைய ஆழத்தின் ஆற்றல் தீமை அனைத்தையும் நாங்கள் துணிவுடன் மேற்கொண்டு விண்ணகம் ஆட்சிக்கு வந்து சேர எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருத்தந்தையின் கருத்து